பன்னாரி மாரியம்மன் உருவான வரலாறு. அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது பராசக்தியாகும். அப்பராசக்தியே பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு தலங்களிலும் குடிக்கொண்டுள்ளாள். அந்த சக்தியே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் பாதையில் பிரதானமாக வீற்றிருக்கும் பன்னாரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாகும். இத்தலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்தினிடையே அமைந்துள்ளது. 4 பக்கங்களாலும் இத்தலம் வனத்தால் சூழப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதியில் யானைகளும் காட்டுப்பன்றிகளும் மான்களும் நரிகளும் வண்ண மயில்களும் குரங்குகளும் முயல்களும் கரடிகளும் மற்றும் மிக கொடிய விஷ ஜந்துகளும் சர்வசாதாரணமாக உலாவும். இத்தலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள பன்னாரி மாரியம்மன் சுயம்பலிங்க வடிவமாக உள்ளாள். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இவ்விடத்தில் வற்றாத காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும். காட்டாற்றின் பேரே தோரண பள்ளம் என்பதாகும். இக்காட்டாறு இத்தலத்தின் மேற்கு புறத்தில் உள்ளது. திம்பம் மலையின் அடிவாரம் அன்னை பன்னாரி மாரியம்மனின் அவதாரம் இவ்விடத்தில் நிகழப் போகிறது என்பதை உலகிற்கு அறிவிக்கவோ என்னவோ இக்காட்டாற்றின் துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இவ்வன பகுதிக்கு செல்வது வழக்கம். இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வன பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள். தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டி செல்வார்கள். பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள். காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பார்கள். ஒரு பட்டியிலிருந்து காராம்பசு அதாவது மாடு ஒன்று கறக்க சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடுகளை மேய்ப்பவன் அறிந்தான். மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான். அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவில் இருந்து பார்த்தான். நிகழ்ச்சியை பார்த்த அவன் மறுநாள் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஊர் பெரியவர்களிடமும் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்துக் கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பசு பால் சொரிவதை காண்பித்தான். அனைவரும் இவ்வரிய நிகழ்வினை கண்டு மெய்சிலிர்த்து நின்றார்கள். இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்று எண்ணி கைகூப்பி தொழுதார்கள். மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் போது கணங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்பலிங்க திருவுருவமும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள். அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரள மாநிலம் மன்னார்காடு அதாவது மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழிதுணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இவ்வியற்கை சூழலில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி அம்மன் என போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கில் கூறினார். அன்னையின் அருள்வாக்கின்படி அவ்விடத்தில் கணங்கு புற்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அன்னையை வழிபட்டு வந்தனர். பின்பு ஊர் மக்கள் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறு கோவில் அமைத்து பத்ம பீடத்துடன் திரு உருவம் அமைத்து வழிபட்டு வருகின்றனர். பன்னாரி அம்மனின் சிறப்பு அம்சங்கள். பன்னாரி அம்மனுக்கு தங்கத்தேர் ஒன்று உள்ளது. தங்கத்தேர் புறப்பாடு சாயரட்சை பூஜை நிறைவடைந்தவுடன் மாலை 6 மணிக்கு கோவில் வெளிப்பிரகாரத்தில் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிட தங்கத்தேர் புறப்பாட்டில் கலந்து கொள்வார்கள். இக்கோவிலில் நடைபெறும் பங்குனி குண்டம் பெருவிழா அறிவிக்கப்பட்ட திருவிழாவாகும். குண்டத்தில் பக்தர்கள் இறங்கிய பிறகு கால்நடைகள் இறங்குவது இங்கு காணப்படும் தனி சிறப்பாகும். இக்கோவிலுக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அதிகாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை ராகி லட்டு, வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம், ரவா கேசரி மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகிய 5 வகையான பிரசாதங்கள் அடுத்தடுத்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. கோவில் வளாகத்தில் குண்டத்திற்கு கிழக்கு புறம் உள்ள மண்டபத்தில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. தெப்ப கிணறுக்கு வடக்கு பக்கத்தில் ஆண்கள் குளிக்கும் வரிசை குழாய்களுக்கு அருகில் ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பாலும் எப்போதும் தண்ணீர் நிறைந்திருக்கும். பகல் காலங்களில் மேய்ச்சலுக்கு வனத்திற்கு வரும் மாடுகள் தண்ணீர் குடிக்க அத்தொட்டிக்கு வருவது வழக்கம். இங்கே இரவு காலங்களில் குறிப்பாக கோடை காலங்களில் யானைகள் தண்ணீர் குடிக்க தொட்டிகளுக்கு வரும். இரவு காலங்களில் தனித்தோ வெளிச்சமின்றியோ தெப்பக்கிணறு பக்கமாக செல்வது விரும்பத்தக்கதல்ல. மாடு தானாக பால் சொரிந்த இடத்தில் புற்றும் அதன் அருகில் சுயம்பலிங்க உருவமாக வேங்கை மரத்தின் அடியில் பன்னாரி அம்மனும் தோன்றியதால் பன்னாரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். இக்கோவிலுக்கு கிழக்கு புறம் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. நாளிதழ்கள் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான புத்தகங்கள் பக்தர்கள் படிப்பதற்கு வைக்கப்பட்டுள்ளது. முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சாமி சன்னதி சென்றடைய 6 இருக்கைகள் கொண்ட பெண் ஊர்தி ஒன்று பக்தர்களின் பயன்பாட்டில் உள்ளது. இந்த சேவை பக்தர்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. இக்கோயிலுக்கு கை குழந்தைகளோடு வருகை தரும் தாய்மார்கள் தம் குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்கு வசதியாக
பாலூட்டும் அறை இருக்கை வசதிகளுடன் மேற்கு நுழைவாயில் அருகே அமைக்கப்பட்டு பக்தர்களின் பயன்பாட்டில் உள்ளது. முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக 3 சக்கர நாற்காலிகள் உள்ளன. நுழைவாயிலில் இருந்து சன்னதியை எளிதில் சென்றடையும் வகையில் சாய்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை பக்தர்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. இக்கோவிலுக்கு முடிகாணிக்கை செலுத்தும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பாக 12 முடி நீக்கும் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். முடிகாணிக்கை செலுத்தும் பக்தர்களுக்கு கட்டணம் ஏதுமில்லாமல் இலவசமாக முடியெடுக்கப்பட்டு வருகிறது. இக்கோவிலின் மேற்கு பகுதியில் பவானி சாகர் பண்ணாரி சாலையில் மருத்துவ மையம் துவங்கப்பட்டு அதிகாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்பட்டு வருகிறது. 2 மருத்துவர்கள், 2 செவிலியர்கள் மற்றும் 2 பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் சுழற்சி முறையில் பணிபுரிந்து வருகின்றனர். முடிகாணிக்கை மண்டபத்திற்கு அருகில் பக்தர்கள் குளிப்பதற்கு வசதியாக குளியலறை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. முடிகாணிக்கை செலுத்தும் குழந்தைகளுக்கு முடிகாணிக்கை மண்டபத்தில் சுடுநீர் எந்திரம் ஒன்று பொருத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தேங்காயை போல உருண்டு திரண்டு உள்ளன. தேங்காய் சிதறுவது போல நமது பாவங்களும் சிதறுண்டு போகவே நாம் பண்ணாரி அம்மன் கோவிலில் சிதர்காய் உடைத்து வழிபடுகிறோம். இறைவன் கல்பகாலம் முடிந்து மீண்டும் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் போது முதலில் தண்ணீரையே தோற்றுவிக்கிறான். அதனை நினைவுபடுத்தும் வகையில் கொண்டாடப்படுவதே தெப்ப உற்சவம்.